மதுரையை தூங்கா நகரம் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த தூங்கா நகரம் இன்றைக்கு சிவப்பு மாநகரமாக மாறியிருக்கு. அதற்கு காரணகர்த்தாளாக இருக்கக்கூடிய தோழர் பிரகாஷ் காரத் அவர்களுக்கும் தோழர் சண்முகம் அவர்களுக்கும், இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றுள்ள தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எங்கும் சிவப்பு நிறைந்திருக்கிறத பார்த்து முதல் ஆளாக மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே நம்முடைய தோழர் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டு காட்டியதைப் போல, உலக மாமேதை காரல் மார்க்ஸ் அவருடைய உருவச்சிலைக்கு சென்னையில் அமைக்கப்படும்னு சட்டமன்றத்தை அறிவிச்சுட்டு, உங்களில் பாதியாக இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய என் பேர் ஸ்டாலின்.